சிஎஸ்கே டீமுக்கு என்னதான் ஆச்சு? இப்படி ஒரு முக்கியமான ஸ்டேஜில் இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இதில் இருந்து மீண்டு வர முடியுமா? எம்எஸ் தோனி இந்த வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரா? அதனால தான் ஸ்டேடியமுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரா இல்லை அடுத்த வருஷமும் விளாடுவாரான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த மேட்சை எஸ்ஆர்ஹெச்சோட லூஸ் பண்ணதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் சான்ஸ் இப்போ எப்படி இருக்கு, அதோட சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற லாஸ்ட் மினிட் வரைக்கும் சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போகும்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தப்ப ஒரு முக்கியமான மேட்ச்ல சிஎஸ்கே பிளேயர் சரியா பர்ஃபார்ம் பண்ணல. அதர் டீம்ஸ் எல்லாம் சிஎஸ்கே பிளே ஆஃப் போறதுக்கு மேட்சை வின் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க. பட் இவங்க போறதுக்கு ஹெல்ப் பண்ணல. இதுல சஞ்சு சாம்சன் 30 கீழே அடிச்சாலே மேட்சை தோத்துருவாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்ல 27 அடிச்சிருக்காரு. இந்த மேட்சை தோத்துட்டாங்க. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சாரு. பட் அந்த பால்ல அவர் ஏகப்பட்டதாட்டி அவுட் ஆயிருக்காரு. அதே மாதிரி அவுட் ஆயிட்டாரு. நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் இந்த சீசன் ஃபுல்லாவே சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கல. அதே போல இந்த மேட்ச்லயும் 21 பாலுக்கு 15 ரன் அடிச்சிருக்காரு. ஓப்பனரா வந்து டில் 12வது ஓவர் வரைக்கும் கிரீஸ்ல இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் ஒரு 6 ஒரு 4 கூட அடிக்காத பிளேயரா இவர் தான் இருந்திருக்காரு. இந்த ஸ்டாட்ஸை படிக்கும்போது அஸ் அ சிஎஸ்கே ஃபேனா என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ஒரு சைடில் விக்கெட் போகக்கூடாதுன்ற காரணத்தினால இப்படி ஆடினேன்னு சொன்னார் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில். அதுக்குன்னு இவ்வளோ குறைச்சி ஆடுவார்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. நம்ம உர்வில் பட்டேலுக்கு வந்தோம்னா ஸ்டார்டிங்கில் 2 6 பேக் டு பேக் அடித்து பறக்க விட்டார். இந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவான பிச்சு தான். இதை புரிஞ்சுக்காம அவர் எல்லா பாலையும் 6 அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. பட் கார்த்திக் சர்மா ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினார்னு தான் சொல்லணும். 19 பாலுக்கு 32 ரன் அடிச்சிருக்காரு. நம்ம டெவால் பிரேவிஸ் இத்தனை மேட்சாக பர்ஃபார்ம் பண்ணாத இவர் இந்த மேட்ச்சில் தான் ஃபார்முக்கு வந்தார். அப்படி வந்து ஒரு நல்ல 44 ரன் அடிச்சாரு. பட் இவரும் அந்த ஸ்டேஜில் அவசரப்பட்டு எல்லா பாலையும் ஹார்டா 6 அடிக்கணும்னு சொல்லி இவரும் போல்ட் ஆயிட்டாரு. சிவம் டூபேவும் பிரசாந்த் வீரும் என்ன சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட் வரைக்கும் இருந்தாங்க. பட் அவங்க ரன்னை ஸ்கோர் பண்ணவே இல்லை. சிவம் டூபேவும் ருத்ராஜ் கைக்வாட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் விளாண்டுருக்காங்க. இவர் எண்டிங்கில் விளாடினாரு, அவர் ஓப்பனிங்கில் அந்த மாதிரி விளாண்டாரு. இந்த மாதிரி இன்டென்ட்டே இல்லாமல் ஆடுறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் சிங்கிளையாச்சும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். இந்த மேட்ச்சில் 40க்கு மேலே டாட் பால் போட்டிருக்காங்க. ஒரு இன்னிங்ஸுக்கே 120 பால் தான். அதில் 40 பாலுக்கு மேலே டாட் பாலே போயிடுச்சுன்னா எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்? கரெக்டாக சொல்லணும்னா 48 டாட் பால் விளாண்டுருக்காங்க. இன்னும் 2 போட்டால் 50 அடிச்சிடலாம். எஸ்ஆர்ஹெச்சில் இசான் கிஷனும் ஹென்ரி கிளாசனும் காமா இருந்து ஈஸியாக மேட்சை வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இசான் கிஷன் அவரோட யூசிஎல் கேமெல்லாம் விட்டுட்டு இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி கியர் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி விளாண்டாரு. நம்ம தலை தோனி இந்த மேட்சுக்கு வந்தது காரணம் அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆக போறாரு, அதனால தான் வந்திருக்காருன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. அவர் அடுத்த வருஷமும் வருவேன்னு ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காரு. அவரோட லாஸ்ட் கேம் சென்னையில தான் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. அதோட அது எப்போ வரும்னு தெரிலன்னு சொல்லிட்டாரு. அது எப்போ வரும்னு தெரியாது. பட் சென்னையில் மேட்ச் விளாண்டுட்டு தான் என்னோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த மேட்ச் வருவாருன்னு ருத்ராஜ் கைக்வாட் சொல்லியிருக்காரு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் வர்றது நம்ம தலை கையில தான் இருக்கு. அவர் நினைச்சா மட்டும்தான் அவர் வர முடியும். சிஎஸ்கேவோட பவுலிங் யூனிட்டை பார்த்தோம்னா அன்சுல் கம்போஜ் இந்த மேட்ச்லயே அடி வாங்கிட்டாரு. 46 ரன்னை இந்த ஸ்லோ பிச்சிலேயே லீக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த மேட்ச்ல 100 ஆகும்போதும் ஸ்லைட்லி அவர் எப்பயும் போல இல்லாம இந்த மேட்ச்ல 40 ரன்னை லீக் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்லயே நல்லா போட்ட பவுலர்ஸ் யாருன்னு எடுத்து பார்த்தோம்னா அகில் ஹுசைனும் ஸ்பென்சர் ஜான்சனும் தான். பட் அவங்க 2 பேருமே 3 ஓவர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏன் அகில் ஹுசைனுக்குலாம் 4வது ஓவரை முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணலன்னு தெரியல. அவர் நல்லா தான் பவுலிங் பண்ணாரு. பட் ஏன் முடிக்கலன்னு தெரியல. ஸோ இந்த மேட்சை சிஎஸ்கே லூஸ் பண்ணனால இப்போ சிஎஸ்கேக்கு என்ன மாதிரியான பிளே ஆஃப் சான்ஸ் எல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இருக்க நிலைமையில இருந்து சிஎஸ்கே டாப் 4க்குள்ள போறது ஈஸியான விஷயம் இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா ஆல்ரெடி 4 டீம்ல 3 டீம் அவங்களோட பிளேஸை சீல் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது இந்த லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு மட்டும்தான். இந்த 4வது ஸ்பாட்டுக்கு நிறைய டீம் இருக்காங்க போட்டி போடுறதுக்கு. சிஎஸ்கே வரப்போற நெக்ஸ்ட் மேட்சை சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா அவங்க 12 பாயிண்ட்லயே இந்த சீசனை விட்டு வெளியேறிடுவாங்க. ஆனால் அப்படி நடக்காமல் இருக்கணும்னா சிஎஸ்கே கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி 14 பாயிண்ட்டுக்கு போகணும். பட் அப்படி அந்த 14 பாயிண்ட்டுக்கு போனாலும் இவங்க டைரெக்டாக குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரேஸில் இருக்க எல்லா டீமும் இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க.
அவங்க தோக்குறது ஜெயிக்கிறத பொறுத்து தான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறதே நிர்ணயிக்கப்படும். ஒரு டீமும் ஜெயிக்கிறது தோக்குறத பொறுத்து தான் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் இருக்குது. அதில் என்னென்னலாம் நடக்கணும், எந்த டீம்ஸ் எல்லாம் தோக்கணும் ஜெயிக்கணும்னு இப்போ பார்க்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன் சினாரியோவில் பிபிகேஎஸ் அவங்களோட லாஸ்ட் மேட்சை அவங்க தோத்தாகணும். அதோட ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களோட 2 கேமையுமே தோத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் அட்லீஸ்ட் 1 கேமை அவங்க தோத்துருக்கணும். கேகேஆரும் இந்த பிளே ஆஃப் ரேஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்களோட லாஸ்ட் கேமை தோத்தாகணும். பட் டிசியும் இந்த பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க, ஆனால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா டிசி அவங்களோட லாஸ்ட் மேட்சை வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணாலும் அவங்களோட நெட் ரன் ரேட் கம்மியாக இருக்குது. சிஎஸ்கேக்கும் டிசிக்கும் நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோட டிசி உள்ளே வரணும்னா அவங்களோட நெட் ரன் ரேட் 1 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் இந்த மேட்சை ஜெயிக்கணும். அப்போ தான் அவங்க பிளே ஆஃப்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் அவங்க வின் பண்ணாலும் பிளே ஆஃப்குள்ளே வரமாட்டாங்க. இதெல்லாம் நடந்து சிஎஸ்கே அவங்களோட லாஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கே கேன் குவாலிஃபை அஃபிஷியலி. இதெல்லாம் நடக்குமான்னு தெரில. பட் கொஞ்சம் கஷ்டம் தான். நடந்துச்சுன்னா சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போகிறதுக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம கையில் இருக்கிறது அந்த ஒரு மேட்ச் தான். அந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா 14 பாயிண்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் அதர் டீம்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க பார்த்தேன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன், வேறு என்ன சொல்லியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.